மோனா பிரெக்னன்சி கவனிப்பு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கார சேவை அண்ட் இனிப்பு சேவை, அதுக்கப்புறம் ஒரு இளநீர், ஆஃப்டர்நூன் போல ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு சிக்கன் கிரேவி, மஷ்ரூம் கிரேவி, அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல், ரசம், பப்படம், தயிர், ஒயிட் ரைஸ் அப்படின்னு எல்லாத்தையும் நாங்கள் சாப்பிட்டோம். பேலன்ஸ் இருந்ததெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். திடீர்னு என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட சொன்னாரு, நீ எங்களை நல்லா கவனிச்சுக்கிற, பட் உன்னை கவனிக்க மறந்துட்டேன்னாரு. அப்பதான் நான் மிரர்ல போய் பார்க்கும்போது நான் ரெகுலரா கோகனட் ஆயில் யூஸ் பண்ணேன். அதனால என்ன ஆகுதுன்னா ஹேரும் ஸ்கேல்ப்பும் பயங்கரமா ஆயிலியா இருக்கு, கிரீஸியாவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம பிசு பிசுன்னு ஒட்டுது. இந்த சம்மருக்கு ரொம்ப இரிட்டேஷனாவும் இருக்கு. அதனால வீட்டை விட்டு வெளியில போகவே பிடிக்கல. இப்ப நான் கோகனட் ஆயில் யூஸ் பண்றதையே நிறுத்திட்டேன். அதுக்கு இன்ஸ்டன்ட் சொல்யூஷனா தான் ஆல்ஸ் குட்னஸோட ரோஸ்மெரி வாட்டர் ஸ்ப்ரே கண்டுபிடிச்சேன். இது இந்தியாஸ் கிளினிக்கலி ப்ரூவன் ப்ராடக்ட். இது ஸ்ப்ரே டைப் இருக்கிறதுனால நமக்கு ஈஸியா யூஸ் பண்ண முடியும். ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கிறதுனால நம்ம ஹேர் வாஷ் பண்ண தேவையில்லை. நம்ம டெய்லி 2 times இது யூஸ் பண்ணலாம். இது 3 மடங்கு ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் நான் ப்ரொமோஷனுக்காக தான் வாங்கியிருந்தேன். இப்போ என்னோட ஹேர் கேர் ரொட்டீன்ல ரெகுலரா ஆயிடுச்சு. இதை நான் கண்டினியூஸா யூஸ் பண்றதுனால ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகி நியூ பேபி ஹேர்ஸ் வந்து க்ரோத் ஆயிருக்கு. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவா பர்பிள் ஆப்ல அவைலபிளா இருக்கு. இல்லைன்னா வியூ ப்ராடக்ட்ல டேக் பண்ணிருக்க, வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க.